என்ன ஒரு பிசியில் லைட் எரியலைன்னா ஹார்ட் டிஸ்கை கழட்டி வச்சுருக்கேன். டேய் அவன் செத்துட்டான்டா. என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஹார்ட் டிஸ்க் டிரைவ் இருக்குது. ஒன்று வந்துட்டு சீகேட் பேரகோடா 1 TB ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அண்ட் இன்னொன்று வந்துட்டு டோஷிபாவோட 2 TB ஹார்ட் டிஸ்க் டிரைவ். இந்த 2 ஹார்ட் டிஸ்க் டிரைவையும் என் கையில் கொடுத்துட்டு எதையாவது ஒன்று தான் உன்னோட கம்ப்யூட்டருக்கு சூஸ் பண்ணும் அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த சீகேட் 1 TB ஹார்ட் டிஸ்க் டிரைவ் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன் ப்ரோ இதில் வந்துட்டு ரெண்டுத்துலேயுமே சேம் கேஷ் மெமரி தான் இருக்குது அண்ட் இன்ஃபேக்ட் இது வந்துட்டு 1 TB எக்ஸ்ட்ரா வேறு ஸ்டோரேஜ் இருக்குது, அப்புறம் ஏன் நீங்கள் இதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். லெட் மீ எக்ஸ்பிளைன். ரெண்டுமே பார்க்கறதுக்கு என்னவோ சேம் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் தான், பட் ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட். சேம் but different. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வந்துட்டு டோஷிபாவோட வீடியோ ஹார்ட் டிஸ்க் டிரைவ். இது மெயின்லி யூஸ் ஃபார் வீடியோ சர்வைலன்ஸ். அதே மாதிரி இந்த சீகேட் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மூணாவது ஒருத்தன் இருக்கான், அவன் தான் வந்துட்டு என்டர்பிரைஸ் ஹார்ட் டிரைவ். அந்த என்டர்பிரைஸ் ஹார்ட் டிரைவ்ஸ் எல்லாமே வந்துட்டு சர்வர்ஸ் இல்லைனா டேட்டா சென்டர்ஸில் மட்டும்தான் மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்க் டிரைவுமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான என்வாயர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதையுமே பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஹார்ட் டிஸ்க் டிரைவ் பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி வந்துட்டு சர்வைலன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ சப்போஸ் மோஸ்ட்லி இந்த சிசிடிவி கேமராஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கேமராஸ்ல இருக்க டிவிஆருக்கெல்லாம் ஸ்டோரேஜ்க்காக இந்த மாதிரி வீடியோ ஹார்ட் டிஸ்க் டிரைவ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லோவர் ஆர்பிஎம்ல ரன் ஆகும், அதனால வந்துட்டு கம்மியான பவர் கன்சப்ஷனும் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு 24/7 இதை ரன் பண்ணலாம். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான ஹார்ட் டிஸ்க் டிரைவ் இது. சரி அப்புறம் ஏன் ப்ரோ அப்புறம் கம்ப்யூட்டருக்கும் வந்துட்டு நம்ம இதே யூஸ் பண்ணலாம்ல, ரொம்ப நாளும் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் அதுதான் இல்லை. அதுக்கு முன்னாடி வந்துட்டு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்ல என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துரும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ ஹார்ட் டிஸ்க் டிரைவை விட ஹையர் ஆர்பிஎம்ஸில் ரன் ஆகும், அதனால் ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஹையர் ஸ்பீடுமே கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் டிரைவை வீடியோ ஹார்ட் டிஸ்க் டிரைவுக்கு மேலே சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சீப்பராக இருக்கும், இது கம்பேரிட்டிவ்லி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் வந்துட்டு ஒரு வீடியோ எடிட்டிங்கோ இல்லை ஒரு கேம் பிளேவோ பண்ணுறீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வீடியோ ஹார்ட் டிரைவ் சப்போர்ட்டிவாக இருக்காது. அந்த இடத்துல தான் வந்துட்டு நமக்கு ஜென்ரல் பர்பஸ் ஹார்ட் டிரைவ்ஸான நம்ம கம்ப்யூட்டர் ஹார்ட் டிரைவ்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். சரி அப்போ மூணாவது ஒன்று சொன்னீங்களே என்டர்பிரைஸ் ஹார்ட் டிரைவ்ஸ், அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அது மோஸ்ட்லி வந்துட்டு டேட்டா சென்டர்ஸ் இல்லைனா சர்வர்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்து செஞ்ச கலவை தான் அவன் வந்துட்டு ஹையர் ஸ்பீட்ஸ்லேயும் ரன் ஆவான், அதே மாதிரி ரிலையபிலிட்டி ரொம்பவே அதிகம். பட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் டேட்டா இன்டெகிரிட்டி. இப்போ நமக்கு வந்துட்டு மற்ற எந்த ஹார்ட் டிரைவ்ஸாக இருந்தாலுமே டேட்டா லாஸ்க்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் என்டர்பிரைஸ் ஹார்ட் டிரைவ்ஸில் வந்துட்டு அந்த டேட்டா லாஸுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஏன்னா நமக்கு ஜென்ரல் ஹார்ட் டிரைவ்ஸில் இருக்க வைப்ரேஷன்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த என்டர்பிரைஸ் ஹார்ட் டிரைவ்ஸில் டேம்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நமக்கு வந்துட்டு டேட்டா ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு வந்துட்டு மச் ஹையர் குவாலிட்டியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது இன்னும் பெட்டராக இருக்கும் கம்பேர் டு ஜென்ரல் பர்பஸ் ஹார்ட் டிரைவ்ஸ் ஆர் வீடியோ ஹார்ட் டிரைவ்ஸ். அதனால தான் இந்த என்டர்பிரைஸ் ஹார்ட் டிரைவ்ஸை சர்வர்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்போ 2 இது வச்சுருக்கீங்க பின்னாடி பிசியும் எரியல, அப்படின்னா இந்த உடல் அந்த தலையோடு இணைய போகிறதா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா மேபி இந்த வீடியோவுக்கு வந்துட்டு ஒரு சப்போஸ் ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இந்த ஹார்ட் டிரைவை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஒரு கேள்வி இருக்கும், ப்ரோ நான் வந்துட்டு எனக்கு இந்த வீடியோ ஹார்ட் டிரைவ் கிடச்சிது, நான் இதை வந்துட்டு என்னோடய பிசிக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இட் ஒர்க்ஸ் ஆஸ் அ நார்மல் ஹார்ட் டிரைவ். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஆப்வியஸ்லி இந்த சேட்டா கனெக்டர்ஸும் இருக்கும், அதே சேம் பவர் கனெக்டர்ஸும் தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டைப் ஆஃப் கனெக்டர்ஸ் தான் இருக்கும், அதே மாதிரி சேம் சேட்டா கனெக்டர்ஸும் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வராது. பட் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வருமா அப்படின்றது வந்துட்டு அது கண்டிப்பாக ஒரு நல்ல கேள்வி தான். இந்த ஹார்ட் டிரைவ் ஆக்சுவலாக வந்துட்டு கரப்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் இதை வந்துட்டு மேபி ஃப்யூச்சரில் என்னோடய பிசியில் போட்டு இது வந்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லை வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, நம்ம ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா அப்படின்றத பார்ப்போம். சப்போஸ் அப்படி அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் வேணா ஒரு போல் போடுறேன். அந்த போலில் வந்துட்டு எதர் இதை பிசியில் போடுவோம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூ அப்படியே மொத்தமாக கழட்டி உள்ள என்ன இருக்குது நான் அதை பார்க்கணும் அப்படின்றது தான் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் மக்களே, எனக்கு இந்த ஹார்ட் டிஸ்க்ஸ் எல்லாம் பற்றி பேசணும் அப்படின்ட்டு தோணுச்சு. ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.